வணக்கம். எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும், போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும், நீங்கள் போட்டித் தேர்வில் நல்ல முறையில் படித்து வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, இன்னைக்கு ஒரு ஆடியோவோட நம்ம போகலாம். ஒரு வாசகத்தை பார்க்கலாம். அதாவது, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு மதர் தெரசா அவர்களின் கூற்றுக்கிணங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜிகே கொஸ்டினை பார்ப்போம். 2020ஆம் ஆண்டில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? விடை நிரஜ் சோப்ரா. கேள்வி எண் 2, நிரஜ் சோப்ரா பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா ஈட்டி எறிதல். மீராபாய் சானு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? விடை பளு தூக்குதல். இல்லம் தேடி கல்வி திட்டம் துவங்கப்பட்ட நாள்? விடை அக்டோபர் 27, 2021. உஜ்வாலா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 2016. 2023 நடைபெற்ற செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? விடை மேக்னஸ் கார்ல்சன். இந்த மேக்னஸ் கார்ல்சன் எந்த நாட்டுக்காரர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்வே நாட்டுக்காரர். அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார்? விடை வைசாலி. பிரிக்ஸ் அமைப்பின் இடம்பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை? விடை பார்த்தீங்கன்னா 10. இந்தியாவில் 84வது கிராண்ட் மாஸ்டர் யார்? விடை பார்த்தீங்கன்னா வைசாலி. இந்தியாவில் 85வது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஷாம் நிக்கி மாஸ்டர். அடுத்த வினா பார்க்கலாம். வயோமித்ரா எதனுடன் தொடர்புடையது? விடை ககன்யான். சூரியனின் புறவெளியை பற்றி ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட உள்ள விண்கலம் எது? விடை ஆதித்யா L1. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலம் எது? விடை மங்கள்யான். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற்றது? விடை சென்னையில் உள்ள மாமல்லபுரம். உக்ரைன் நாட்டின் தலைநகரம் எது? விடை கிவ். இன்பக்ஸ் என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையே ஆன இராணுவ ஒப்பந்தம்? விடை இந்தியா மற்றும் மியான்மர். 2024ஆம் ஆண்டில் எத்தனை நபர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? விடை 5 நபர்களுக்கு. அடுத்த வினாவை பார்க்கலாம். கைரோஸ் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? அதாவது ஜென்னர் ஸ்பேன்பர்க் மற்றும் மைக்கேல் ஹாப்மேன். அதாவது 2 பேர். இவங்க 2 பேருக்கு தான் என்ன விருது கொடுத்தாங்கன்னா புக்கர் பரிசு கொடுத்தாங்க. சரிங்களா? COP 27 மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? விடை எகிப்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தொடர்புடையது? அதாவது வாத்சல்யா திட்டம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நலன் திட்டம். அடுத்து சக்தி திட்டம். இது பார்த்தீங்கன்னா எதனுடன் தொடர்புனா பெண்களுக்கு குடியுரிமை வழங்குதல் மற்றும் சான்றுகள் சமர்ப்பித்தலான திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் திட்டம். அதாவது பிச்சை எடுப்போர் மற்றும் திருநங்கைகளுக்கான மறுவாழ்வு கொடுப்பதற்கான திட்டம். சரிங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். உலகில் முதலாக மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? விடை மத்திய பிரதேசம். இந்தியாவில் நம்பர் 1 செஸ் வீரர் யார்? விடை குகேஷ். தேசிய விண்வெளி தினம் எது? விடை ஆகஸ்ட் 23. உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? விடை அருணாச்சல பிரதேசம். நாட்டிலேயே முதன் முறையாக நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. அடுத்த வினாவை பார்க்கலாம்.
சந்திராயன் 3 விண்ணில் ஏவப்பட்ட நாள். விடை ஜூலை 14, 2023. பைபர்ஜாய் என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு. அதாவது இந்த புயல் பார்த்தீங்கன்னா பைபர்ஜாய் ஆர் பிபர்ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புயலுக்கு பெயர் வச்ச நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள தேசம். அடுத்த வினா பார்க்கலாம். தமிழக அரசின் முதலாக அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா வளர்மதி. 2023 தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா கி வீரமணி. அடுத்த வினா பார்க்கலாம். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சீனாவில் உள்ள ஷாங்காய். அடுத்து G20 மாநாடு 2024 தலைமை பொறுப்பை ஏற்ற நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேசில். யுனிசெஃப் இன் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா கரீனா கபூர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உசேன் போல்ட், யுவராஜ் சிங், அஸ்வின் ஆகியோர். சரிங்களா? அடுத்து 71வது உலக அழகியாக 2024 தேர்வு செய்யப்பட்டவர் யார்? விடை கிறிஸ்டினா பிஸ்கோவா. அடுத்து கிறிஸ்டினா பிஸ்கோவா என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அதாவது செக் நாட்டை சேர்ந்தவர். 58வது ஞானபீடு விருது பெற்றவர் யார்? விடை குல்சார். 2024 யாருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? விடை தேவி பாரதி என்று அழைக்கப்படக்கூடிய ராஜசேகரன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. அதாவது என்ன நாவலுக்காக வழங்கப்பட்டுச்சுனாக்க நீர்வழி படுவும். ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை சென்னை. மருத்துவ நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை சென்னை. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்மளுடைய ஆடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். வாருங்கள். நன்றி.